நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார், சரி ஒன்று பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலான்னு சொல்லும்போது உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க, இல்லை அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சிடுவார். இந்த மாதிரி எந்த டைரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரனில் அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்ணுறதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டரை தொடர்ந்து பயணம் பண்ணணும். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள். லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பற்றி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டேரக்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சிருவார். ரஃபா இங்கிலீஷ் படத்தில் இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பார். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க.